கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 3:9, மேத்யூ 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அவங்ககிட்ட நீ மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன ஓடுது? நாங்கள் ஆபிரகாமோட பிள்ளை. ஏன்னா அவங்க என்ன சொல்லி வளர்த்தாங்க அவங்கள எல்லாரையும்? ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் போகிற முச்சந்தியில் இருக்கிறாரு. அங்கே யாராவது ஒரு யூதன் தவறான பாதையில் போயிட்டா கூட ஆபிரகாம் என்ன பண்ணிடுவார்? கூப்பிட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க என்ன நினச்சாங்க? நாங்கள்லாம் ஆபிரகாமோட சந்ததி, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே அவங்க தர்க்கம் பண்ணாங்க. யோவான் 8வது அதிகாரம் 39வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இலட்சைகளின்படி செய்கிறீர்கள். என்ன? நீங்கள் ஆபிரகாமை விசுவாசித்திருந்தீங்கன்னா என்னை விசுவாசிச்சிருப்பீங்க. ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவனாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. யாரு ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறோம்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ யாரு? விசுவாசத்தில் உள்ளவங்க தான். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ என்ன? இங்கே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியை நினைக்காதீங்க. ஆபிரகாம் யாரு? இந்த கல்லிலிருந்து கூட பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பி விசுவாசத்தில் சேருங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை யோவான் ஸ்நானகன் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு யூதர்களுக்கு நாங்கள் ஆபிரகாம் வம்சம்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி கிறிஸ்தவன் ஆனுங்கன்னு கேளுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். அப்படியெல்லாம் ஒருத்தரும் பிறக்க முடியாதுங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கணும் கிடையாது. உங்கள் தாய் தகப்பன் கிறிஸ்தவங்கன்னு வேணால் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்துவை பின்பற்றவங்க இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். நீ கிறிஸ்தவ குடும்பம்னா என்ன? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாதான் அது உண்மையான கிறிஸ்தவன். நீங்கள் இப்போ ஒரு கார் கராஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போய் உள்ளே நின்னா நீங்கள் கார் ஆயிடுவீங்களா? என்ன கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தீங்கிறதுக்காக நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது. ஏன்னா யூதர்கள் இதே தப்பு தான் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால நாங்கள் போயிடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் கர்த்தருக்குள்ள தேவனுக்குள்ளே இருக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா வேற எந்த ஒரு வகையிலையும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. யாரும் யாரையும் கூட்டு போக முடியாது. எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை கூட்டு போக முடியாது. எந்த தாயும் தன் பிள்ளையை கூட்டு கொண்டு போக முடியாது. எந்த கணவனும் தன் மனைவியை கூட்டு கொண்டு போக முடியாது. எந்த மனைவி தன் கணவனை கூட்டி கொண்டு போக முடியாது.
ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் தனித்தனியே மனம் திரும்பி விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உங்களை பார்த்தே கேள்வி கேளுங்க, நீங்கள் கிறிஸ்தவனா? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏன்னா அதுதான் முக்கியம். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தினால, தகப்பனால், இல்லை அவங்க சபையினால், இல்லை அவங்க பைபிள் வச்சுருக்கனால எதனாலே ரட்சிக்கப்படலை, அவர்கள் மனம் திரும்பி உன்மேல் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை உமக்கு உகந்த வாழ்க்கையாய் இருக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருவதை உணர்ந்து அதற்கென்று வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.